ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வுலேருந்து பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலில் போர்ட்லாம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதிலே பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 1, எடு என்பதன் வினையெச்சம் எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எடு என்பதன் வினையெச்சம் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, எடுத்து. கொஸ்டின் 2, உண்பது நாளி உடுப்பவே இரண்டே என்ற பாடல் வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. உண்பது நாளி உடுப்பவே இரண்டே என்ற பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. கொஸ்டின் 3, மாத்திரை அளவு என்ன? இதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அரை மாத்திரை. கொஸ்டின் 4, பூவின் இரண்டாவது நிலை என்ன? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பூவின் இரண்டாவது நிலை எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மொட்டு. பூவின் இரண்டாவது நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு. கொஸ்டின் 5, உயிர் எழுத்துகளில் நெடில் எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7. உயிர் எழுத்துகளில் நெடில் எழுத்து வந்து 7 வகைப்படும். கொஸ்டின் 6, வடகிழக்கு பருவக்காற்று எப்போது இந்தியாவில் வீசும்? இந்த கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அக்டோபர் டு டிசம்பர். வடகிழக்கு பருவக்காற்று வந்து இந்தியாவில் வந்து எப்போ வீசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். கொஸ்டின் 7, கழுத்தில் சூடுவது, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து கழுத்தில் சூடுவது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தார். அதாவது கழுத்தில் சூடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தார். தார்னா வந்து மாலை. சரிங்களா? தாரோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலை. கொஸ்டின் 8, திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1983 செப்டம்பர். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983 செப்டம்பர். கொஸ்டின் 9, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பாரதியார். கொஸ்டின் 10, ஒரு காட்டின் வளம் குறிக்கப்படும் விலங்கு எது? ஒரு காட்டின் வளம் என குறிக்கப்படும் விலங்கு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, புலி. ஒரு காட்டின் வளம் என குறிக்கப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி. கொஸ்டின் 11, அரி என்பதன் வினையாளனின் பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அறிந்தவன். அரி என்பதன் வினையாளனின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிந்தவன். கொஸ்டின் 12, உடு என்பதன் தொழிற்பெயர் எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து உடு என்பதன் தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, உடுத்தல். கொஸ்டின் 13, நாமநீர் என்பதன் பொருள் என்ன? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அச்சம் தரும் கடல். கொஸ்டின் 14, நல்லி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நல்லி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, புறநானூறு. கொஸ்டின் 15, குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர்? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தசாரதி. கொஸ்டின் 16, கொல் என்பதன் வினையாளனின் பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொன்றவன். கொஸ்டின் 17, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக?
அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை என்று ஆசிரியர் மாணவனிடம் கேட்டார். இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிவினா வாக்கியம். கொஸ்டின் 18, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நேற்று மாலை மழை பொழிந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்தி வாக்கியம். கொஸ்டின் 19, அந்தோ அறிஞர் அண்ணா மறைந்து விட்டாரே இத்தொடர் என்ன வாக்கியம் என தேர்ந்தெடு. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், உணர்ச்சி வாக்கியம். கொஸ்டின் 20, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆன்சர் ஆப்ஷன் டி, தெளிவாக உள்ள பொருள். கொஸ்டின் 21, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. தாமரை இலை நீர் போல. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பற்றின்றி இருத்தல். கொஸ்டின் 22, கந்தன் படம் பிடித்தான். இது எவ்வகை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்வினை. கொஸ்டின் 23, இளங்கோவால் சிலம்பு ஏற்றப்பட்டது. இது எவ்வகை வினை வாக்கியம். ஒரு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, செய்பாட்டு வினை வாக்கியம். கொஸ்டின் 24, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஊரணி நீர் நிறைந்தற்றே. ஆன்சர் பாருங்க, அதோட ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பெருந்தன்மையுடையவன் செல்வம். கொஸ்டின் 25, சந்திப்பிழையை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து சந்திப்பிழையை நீக்க சொல்லியது நீ கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஸ்டின் 26, ராபி சேதுப்பிள்ளை இயற்றிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டுருங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். கொஸ்டின் 27, தவறான இணையை தேர்ந்தெடு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இது தவறான இணை அப்படி கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான், ஏ அண்ட் டி இது ரெண்டும் வந்து தவறானது. சரிங்களா, இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். அதாவது ஆ புலி வருகிறது, இது வந்து அச்சம், இது கரெக்டு. ஆ மலையின் உயரம் தான் என்னே, இது வியப்பு, இது ரெண்டுமே வந்து கரெக்டு. சரிங்களா, கொஸ்டின் 28, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி. ஆன்சர் ஆப்ஷன் சி, மொழி. கொஸ்டின் 29, ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. தலை தலை தலை, இதில் வந்து எது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தலைனா உறுப்பு, இந்த தலைனா கட்டு, இந்த தலைக்கு இலை. சரிங்களா, இதுதான் வந்து சரியான ஆன்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா, கொஷின் 30, பின் வருவனவற்றில் பரி என்பதன் பொருள். இதுவுமே வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, குதிரை. பரி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. கொஸ்டின் 31, ரா இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் டேஸில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். அதாவது எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அல்லூர். ரா இளங்குமரனார் வந்து திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார்.
கொஸ்டின் 32, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, மாடு மேய்ந்து வந்தது. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 33, மரபு பிழைகளை நீக்குக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, பனையோலை. கொஸ்டின் 34, முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. கொஸ்டின் 35, செப்பேடுகள் டேஷ் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் கிடைக்கின்றன. கொஸ்டின் 36, சந்தி பிழைகளை நீக்குக. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சந்தி பிழை நீக்கிய தொடர் இது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோர். இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 37, சந்தி பிழைகளை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நேற்று நடந்த சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பானது. கொஸ்டின் 38, ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடரை குறிப்பிடுக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடர் அப்படி கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, புலி வந்தது எருதுகள் ஓடின. இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 39, மரபு பிழைகளை நீக்குக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மான் கன்று. இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 40, துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, துக்கம் விசாரித்தல். கொஸ்டின் 41, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கொஸ்டின் 42, மரபு பிழைகளை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தென்னங்கன்று நட்டேன். இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 43, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட், இதுக்கு வந்து கரெக்டான தமிழ் சொல் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பதிவு அஞ்சல். கொஸ்டின் 44, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. அதாவது மெடிக்கல் ஷாப் போனேன். இதுக்கு வந்து கரெக்டான தமிழ் சொல் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மருந்து கடைக்கு போனேன். இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 45, ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கலை, கலை, கலை. இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த கலை அப்படிங்கிறதுக்கு மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவழகு. இந்த கலை அப்படின்னா மூங்கில். இந்த கலைங்கிறது ஓவியம். சரிங்களா? இந்த மூங்கில்ங்கிற கலையும் இந்த ஓவியங்கிற கலையும் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஒலி வேறுபாடு இருந்து அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தமிழ் மொழி தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் 46, பாடம் படி என்பது டேஷ் வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, குறிப்பு வினைமுற்று. கொஸ்டின் 47, ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. அதாவது பொலி, பொலி, பொலி. இதனை கண்டுபிடிக்க கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பொலி அப்படின்னா
அலகு, இந்த பொலிக்கு வந்து கொத்து, இந்த பொலி வந்து ஊற்று. சரிங்களா, இதான் வந்து கரெக்டானது. கொஷின் 48, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கால்டுவெல். கொஷின் 49, வரிசைப்படுத்தி எழுதுக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து கரெக்டான வரிசையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இதான் வந்து கரெக்டான வரிசை. கொஸ்டின் 50, இருமா எண் அளவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1/20. இருமா வந்து எண் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/20. கொஸ்டின் 51, ஒளி வேறுபாடு என்று சரியான பொருளை தேர்ந்தெடு. வலை, வலை, வலை. ஒரு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த வலை அப்படின்னா சிலந்தி வாலிடம், இந்த வலைக்கு வந்து துவாரம், இந்த வலைக்கு வந்து புன்னை மரம். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, கொஸ்டின் 52, மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில்மகவே, எந்தம் உயிர் என்று பாடியவர் யார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, து. அரங்கன். கொஸ்டின் 53, காவர் பெண்டு பாடிய பாடல்களில் எத்தனை பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1. காவர் பெண்டு பாடிய பாடல்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் 54, நீர்வரத்து மழையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எது அப்படி கேட்குறாங்க. அதாவது எந்த பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, புனர்குளம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. அதாவது எதுன்னு பாருங்கள், வேலம், வேலம், வேலம். இதுக்கு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வேலம் அப்படின்னா மரம், இந்த வேலத்துக்கு வந்து சிறைக்களம், இந்த வேலம் அப்படின்னா யானை. சரிங்களா, இந்த வேலம் யானை இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸாமில் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 56, ஓரெழுத்து ஒரு மொழியில் உரிய பொருள் தரும் தொடரை தேர்வு செய்க. அதாவது கை, இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஓர் உறுப்பு. கொஸ்டின் 57, தமிழ் மரபில் நீரும் நீரடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தோ. பரமசிவன். கொஸ்டின் 58, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவன் என்று கூறியவர் யார்? இந்த கொஷின்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலகங்காதர திலகர். கொஸ்டின் 59, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறி. பூ. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மலர். கொஸ்டின் 60, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறி. மா. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இதனை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3லேருந்து 5 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, விலங்கு. கொஸ்டின் 61,
ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக. பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்டு. கொஸ்டின் 62. சென்றன என்பதன் வேறு சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி செல். கொஸ்டின் 63. கற்றவர் என்பதன் வேறு சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கல். கொஸ்டின் 64. வேறு சொல்லை தேர்வு செய்க. நின்றார். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, நில். கொஸ்டின் 65. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. இந்த அகர வரிசை இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அரசியல், இசை, இன்று நான் எழுதினேன், இதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 66. மேரு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி இமயமலை. கொஸ்டின் 67. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை இளநாகனார். கொஸ்டின் 68. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன் இது கரெக்டானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அந்தாதி, ஆராய்தல், ராசராசன், உலா. கொஸ்டின் 69. வள்ளிமிகின் வழி இல்லை எந்த நூலில் கூறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. வள்ளிமிகின் வழி இல்லை என்று வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. கொஸ்டின் 70. அசதி என்பதன் பொருள் கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் சி சோர்வு. அசதி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சோர்வு. கொஸ்டின் 71. அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு, இன்பம், உவகை, ஏற்றம், இதான் வந்து கரெக்டான அகர வரிசை. கொஸ்டின் 72. பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை. இதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் நம்ம கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கிராமர் எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சினைப்பெயர். கொஸ்டின் 73. உயர்திணையில் எதிர் சொல்லுக்கு நம் முன்னோர் இட்ட பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி அக்ரிணை. கொஸ்டின் 74. பெயர் சொல்லின் வகை அறிக. கார்த்திகை. ஆன்சர் ஆப்ஷன் பி காலப்பெயர். கொஸ்டின் 75. பெயர் சொல்லின் வகை அறிக. ஆடல், பாடல், தேடுதல். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, தொழிற்பெயர். ஆடல், பாடல், தேடுதல் இதெல்லாமே வந்து தொழிற்பெயர். கொஸ்டின் 76. காலையில் படி எவ்வகை வாக்கியம் என கண்டறி. ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கட்டளை வாக்கியம். காலையில் படி என்பது கட்டளை வாக்கியம். கொஸ்டின் 76. எவ்வகை வாக்கியம் என கண்டறி. பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார். இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தனி வாக்கியம். கொஸ்டின் 78. எவ்வகை வினை வாக்கியம் என கண்டறி. ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிறவினை. ஆசிரியர் பாடம் கற்பித்தார், இது வந்து பிறவினை. கொஸ்டின் 79. மலைமுகம் காணா பயிர் போல எனும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். அதாவது மலை முகம் காணா பயிர் போல என்னும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வருத்தம். கொஸ்டின் 80. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கா சச்சிதானந்தன். கொஸ்டின் 81, இடஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் உள்ள இடஞ்சுழி எழுத்துக்களில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இடஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். சரிங்களா, இது வராது. இப்போ பேலன்ஸ் இருக்குதா பாருங்கள், ட, ய, ல, இது எல்லாமே வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்களில் வரக்கூடியது தான். கொஸ்டின் 82, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். கொஸ்டின் 83, எந்த பகுதியை தவிர அனைத்து பகுதியிலும் சிட்டுக்குருவி வாழும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, துருவ பகுதி. துருவ பகுதியை தவிர அனைத்து பகுதிகளிலுமே வந்து சிட்டுக்குருவி வாழும். கொஸ்டின் 84, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். கொஸ்டின் 85, மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல். இந்த கொஸ்டினுமே வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சிலப்பதிகாரம். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இது 2 கொஸ்டினுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா. கொஸ்டின் 86, அலர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மலர்தல். அலர் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்தல். கொஸ்டின் 87, பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பேச்சு மொழியும் இருக்குது, எழுத்து மொழியும் இருக்குது. இது ரெண்டுமே உள்ள மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தமிழ். பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளையும் கொண்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானது தமிழ் மொழி. கொஸ்டின் 88, பிற மொழிகள் எந்த நிலையில் அறிமுகம் ஆகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 2ஆம் நிலை. அதாவது தமிழ் மொழி தவிர பிற மொழியில் வந்து 2ஆம் நிலையில் அறிமுகம் ஆகின்றது. கொஸ்டின் 89, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின் இதெல்லாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ராமலிங்கனார். அதாவது நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். கொஸ்டின் 90, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அவுகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவுகார குறுக்கம். கொஸ்டின் 91, எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015. கொஸ்டின் 92, பொறுத்துக. மென் தொடர் குற்றியல் உகரம் சார்பு, வன் தொடர் குற்றியல் உகரம் பாட்டு, இடைத்தொடர் குற்றியல் உகரம் அம்பு, நெடில் தொடர் குற்றியல் உகரம் பாடு. இது நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. அதே மாதிரி இந்த குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கொஷின் வந்துடும். இது இல்லாமல் கொஷின் இருக்காது. அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வில் கண்டிப்பாக கொஷின் எதிர்பார்க்கலாம். இதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 3, 2, 1, 4. மென் தொடர் குற்றியல் உகரம் அம்பு, வன் தொடர் குற்றியல் உகரம் பாட்டு, இடைத்தொடர் குற்றியல் உகரம் சார்பு, நெடில் தொடர் குற்றியல் உகரம் பாடு. இதான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் 93, பொறுத்துக.
குறில், ஐகான், ஆயுதம், மகரம், நெடில், ஐகாரம், குறில், நெடில், அக்கேனம். இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2, 4, 1, 3. குறில், மகரம், ஆயுதம், அக்கேனம், நெடில், ஐகான், குறில், நெடில், ஐகாரம். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 94. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி அரை மாத்திரை. கொஸ்டின் 95. மழை குறித்த உண்மை அறிவியல் செய்தினை கூறியவர் யார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆண்டாள். கொஸ்டின் 96. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார். கொஸ்டின் 97. பொறுத்துக. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, காணி. அப்படின்னா 1/80, 4மா அப்படின்னா 1/5, முக்காணி அப்படின்னா 3/80, வீசம் அப்படின்னா 1/16. இதான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? இதெல்லாம் படிச்சுங்க, எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் 98. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான டேஷ் கொண்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி அடிச்சொல். திராவிட மொழியின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான அடிச்சொல் கொண்டிருக்கும். கொஸ்டின் 99. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 100. சுந்தரரின் எந்த நூல் அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, திருத்தொண்டத்தொகை. அதாவது சுந்தரரின் திருத்தொண்டத்தொகை என்ற நூல் வந்து அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.